அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்னைக்கு மைசூர் பேலஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்வேத வராக சுவாமி திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனல்லையே மைசூர் பேலஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய காயத்ரி அம்மன் கோவில், புவனேஸ்வரி அம்மன் கோவில், லக்ஷ்மி ரமணர் கோயிலெலாம் பதிவிட்டிருக்கோம். அந்த கோவில்களோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த கோவில் எல்லாத்தையுமே பாருங்கள். மைசூர் பேலஸோடைய என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோடனே முதல்ல பார்க்கக்கூடிய கோயிலே இந்த ஸ்வேத வராக சுவாமி கோவில் தான். இந்த கோவில் மைசூர் பேலஸோடைய தெற்கு நுழைவு வாயிலில் அமைஞ்சிருக்கு. மைசூர் பேலஸில் இருக்கக்கூடிய கோவில்களிலேயே மிகவும் பெரிய கோயிலாக இந்த கோயில் தான் இருக்குது. மைசூர் பேலஸ்குள்ளே நுழைஞ்சோடனே முதல்ல பார்க்குறது ஸ்ரீ ஸ்வேத வராக சுவாமியோடைய கோவில் தான் முதல்ல பார்ப்போம். இந்த கோவிலோடைய ராஜகோபுரம் 6 நிலைகள் கொண்டது. ரொம்ப பிரம்மாண்டமான ராஜகோபுரம். கோவிலோடைய கல்வெட்டுகள்லாம் ரொம்ப அதி அற்புதமாகவே இருக்கும். இந்த கோயிலில் ராஜகோபுரத்து பக்கத்துலேயே சுவாமியோடைய அழகான தசாவதார காட்சிகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. அதி அற்புதமான ராஜகோபுரத்தை தான் பார்க்குறோம். இந்த கோவில் ஹொய்சாளர்கள் பின்பற்றிய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பிரம்மாண்டமான கொடிமரம் பார்க்குறோம். கொடிமரத்தில் முன்னாடி சிறிய திருவடியான ஆஞ்சநேயரும், கோவிலுக்கு அந்த சைடு சுவாமியை பார்த்து கருட பகவான் பெரிய திருவடியும் அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்வேதவராக சுவாமியோடைய சிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற நகரத்துலேருந்து தான் இந்த கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. இந்த சுவாமி 2000 வருஷங்களுக்கு மேலே பழமையானவர். இந்த சுவாமியை எடுத்துகிட்டு வந்தவர் சிக்க தேவராஜ உடையார் அப்படிங்கிறது பதிவிடப்பட்டிருக்கு. ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்வேதவராக சுவாமி மைசூரோட அப்போதைய தலைநகராக இருந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் தான் இந்த சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திப்பு சுல்தானின் தோல்விக்கு பிறகு தலைநகரம் மைசூர் நகரத்திற்கு மாற்றப்பட்டது. சிலை அங்கிருந்து மாற்றப்பட்டு 1809ஆம் ஆண்டில் தற்போதைய கோவிலின் கருவறையில் இந்த சிலை நிறுவப்பட்டது. பிரம்மாண்டமான கொடிமரம், பலிப்பீடம் எல்லாமே பார்க்குறோம். இந்த கோயில் முற்றிலுமான ஒரு கல்கோவில். அழகான மண்டபங்களும் இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. ராமாயணம், பாகவதம் அதிலிருந்து இருக்கப்பட்ட சம்பவங்களை சித்தரிக்கும்படியான ஓவியங்களும் சிற்பங்களும் இந்த கோவில் முழுக்கவே அமைக்கப்பட்டிருக்கு. மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையாரின் விருப்பப்படி திவான் பூர்ணையா இந்த கோவிலை ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள ஹொய்சாலா கட்டிடத்தின் பொருட்களால் கட்டியதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களான தேசிகர் மற்றும் ஜீயர் ஆகியோரின் படங்களும் இந்த கோயிலை வச்சுருக்காங்க. இந்த கோயில் மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையாரால் கட்டப்பட்டது. இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்வேத வராகர் 2000 வருடங்களுக்கு மேலே ரொம்ப பழமையான தெய்வமாகவும் இருக்கார். ஸ்வேத வராக சுவாமியோட கருவறை விமானம் தான் பார்க்குறோம். ரொம்ப நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்வேதம் அப்படின்னா வெண்மை நிறம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்வேத வராக சுவாமி ஒரு வெள்ளை கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. இந்த கோவிலில் பிரசாதமாக துளசி மற்றும் தயிர் சாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்ம அடுத்ததான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி தான் பார்க்க போகிறோம்.
இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணுமே வந்து அழகான கட்டிடக்கலைகளை வந்து நமக்கு எடுத்து காட்டுற விதமாக வந்து அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து 3D டிசைன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த காலத்திலேயே வந்து இப்படி ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து பிரமிப்பாகவே வந்து இருக்குது. நம்ம இங்கே பார்க்குறோம் ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ஒரு சின்ன கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ரொம்ப அழகான வேலைப்பாடுகள்லாம் வந்து இந்த கோயில் முழுக்கவே வந்து அமைச்சிருக்காங்க. தாயார் சன்னதி தான் வந்து பார்க்குறோம். இங்கே மகாலட்சுமி வந்து அம்புஜவல்லி தாயாராக வந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்கேயும் வந்து அழகாக விமானத்தில் வந்து தாயாரோடைய சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அம்புஜவல்லி தாயாரோடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரங்களில் வந்து வராக சுவாமியோட அவதாரம் வந்து 3வது அவதாரமாக வந்து சொல்லப்படுகிறது. ஹிரண்யாக்ஷா அப்படிங்கிற அசுரன்கிட்ட இருந்து பூமி தேவியை வந்து பெருங்கடல்லேருந்து எடுத்து காப்பாற்றியவர் தான் வந்து ஸ்ரீ வராக சுவாமி. வராக சுவாமிக்குன்னு வந்து சில குறிப்பிட்ட கோயில்கள் தான் வந்து அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலை வந்து பார்த்துட்ருக்கோம். சுவாமியை உற்சவ சமயங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாகனங்கள்லாம் வந்து பார்க்குறோம். ஆஞ்சநேய சுவாமியோட வாகனம், சேஷ வாகனம், சூரிய பிரபை வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், அன்னப்பறவை வாகனங்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய கோவிலேருந்து இங்கே சுவாமி வந்ததுனால அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் இந்த கோவிலையும் வந்து ஒத்துப்போகும் வகையில் வந்து அமைஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலமலம், தாயாருடைய பெயர் எல்லாமே வந்து அந்த கோவிலுக்கு வந்து தொடர்புடையதாகவே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வராக சுவாமியை வந்து வேண்டுபவர்களுக்கு பேச்சுத்திறன், உயர் பதவி, நிலையான செல்வம், குழந்தை செல்வம், ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் வந்து கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் வந்து பார்த்தோம். ரொம்ப தெய்வீக சக்தியுடைய கட்டிடக்கலைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.